அப்பப்பப்பா! இந்த ஊர்ல கார் வாங்குனதும் போதும், ஸ்டிக்கர் ஒட்டுனதும் போதுங்க. எத்தன ஸ்டிக்கரு? கடுப்பேத்துறார் மை லார்ட். கார ரெகுலரா ஒரு இடத்துல பார்க் பண்ணோமா, அதுக்கு ஸ்டிக்கரு. இந்த ஊர்ல வண்டி ஓட்டணுமா, அதுக்கு ஸ்டிக்கரு. காரோட நம்பர் பிளேட் யூஸ் பண்ணணுமா, அதுக்கு ஸ்டிக்கரு. போதும் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்படிலாம் நம்மள ஸ்டிக்கரா ஒட்ட சொல்லி டார்ச்சர் பண்றாங்க மை லார்ட். ஸ்டிக்கர்னா வெறுமனே ஆஃபீஸ்ல போயிட்டு வாங்கி ஒட்டுற விஷயம் கிடையாது. இதுக்காக பே பண்ணி நம்ம இயர்லி ஒன்ஸ் ரெனியூ பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும் தான் நம்ம இந்த ஊர்ல வண்டி ஓட்ட முடியும். அப்படி இல்லன்னா நம்ம வண்டிய டோ பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. ஹெவியா பெனால்ட்டியும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஸ்டிக்கர் வாங்குறதுக்காக தாங்க நாங்க இப்போ வந்திருக்கோம். என்னடா இவ்ளோ ஹெவியா பில்டப் குடுத்துட்டு சூப்பர் மார்க்கெட் உள்ள போறேன்னு பார்க்குறீங்களா? இங்க தான் நம்ம காரோட நம்பர் பிளேட்க்கான ரெனிவல் பே பண்ணிட்டு நம்ம அதோட ஸ்டிக்கர வாங்கிட்டு வரப்போறோம். இந்த வெண்டிங் மிஷின்ல தான் நம்ம காரோட நம்பர் பிளேட் இன்சூரன்ஸ் ரெனிவல் பண்ண போறோம். இதுல நம்ம காரோட ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் குடுத்துட்டு, அட்ரஸ் குடுத்தோம்னா நமக்கான பேமெண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அந்த பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு, ஓகே குடுத்தோம்னா நமக்கான புது பெர்மிட் ஸ்டிக்கர் வந்துரும். ஸோ இத எடுத்துட்டு போய் நம்ம கார்ல ஓட்டிக்க வேண்டியது தான். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். வேற வீடியோல பார்க்கலாம். பாய்.